அப்படியாக கைலாச பர்வதத்திலே ஆமாம் ஐயா என் அப்பனாகப்பட்ட மாயாண்டி சுடலை சுடலை மாட சுவாமி மையானம் சென்று மாண்ட பிணத்தை எல்லாம் தின்று போட்டு அப்படியே வயிறார தின்று போட்டு மறுபடியும் சரி ஒன்றுமே தெரியாத பிள்ளை போல ஆமையா அப்படியே தொட்டிலே வந்து படுத்துக் கொண்டார். அதே அப்பா டே அப்பா தொட்டிலே படுத்துக்கொண்டு அறியாத குழந்தை போல ஆமையா அப்படியே குரலோசை போட்டு அழுது கொண்டிருக்கிறார். அப்படியே அழுது கொண்டிருக்கிறார். ஒன்றுமே தெரியாத குழந்தை போல ஆமையா அப்படி குரலோசை போட்டு அழுது கொண்டிருக்கிறார் பாருங்க. ஆமாம் ஐயா அந்த குழந்தை சத்தம் அதை காதில் கேட்டு குழந்தை சத்தம் அதை காதில் கேட்டு காதில் கேட்டு கும்பனையால் பார்வதியா காதில் கேட்டு பார்வதியா மதலை சத்தம் காதில் கேட்டு அவள் ஓடிவாரா அம்பிகையா அந்த பிள்ளை சத்தம் காதில் கேட்டு பார்வதா தேவியம்மா தொட்டில் பக்கம் வருவாளா தாயான பார்வதியா அப்படி தொட்டில் பக்கம் வந்தல்லவோ தொட்டிலை விளக்கி பார்க்கிறாள். குழந்தையுடைய அழுகுரலை காதிலே கேட்டு தொட்டிலை விளக்கி பார்க்கும் போது என்ன அந்த பிள்ளையோட மேனியெல்லாம் பிள்ளையோட மேனியெல்லாம் பிணவாடை அடிக்க கண்டா பார்வதியா ஆதிபராசக்தி அம்மை பார்வதா தேவியம்மாள் நம்ம குழந்தையுடைய மேனியெல்லாம் பிணவாடை அடிக்கிறது ஒரே சவாடை அடி அப்படி என்று ஆதிபராசக்தி அம்மை பார்வதா தேவி அம்மாள் ஆண்டவன் சிவபெருமானை அழைத்தார். அதே அப்பா அம்மையானப்பட்ட இந்த பார்வதா தேவி அம்மாள் குழந்தை மீது பச்சை பிள்ளை மேல பால்வாடு அடிக்கும். அதான் நல்ல பிள்ளைக்கு அடையாளம். ஆனால் நம்முடைய குழந்தையுடைய மேனி எல்லாம் என்ன வாடை அடிக்கி பிணவாடை அடிக்கிறதே என்று சொல்லி ஆதிபராசக்தி அம்மையாகப்பட்ட இந்த பார்வதா தேவி அம்மாள் ஆண்டவனை அழைக்கின்றார். எப்படி அழைப்பாலாம் பாருங்க. எப்படி ஐயா பகவானை பரம்பொருளே பரம்பொருளே பகவானை பரம்பொருளே பரம்பொருளே பார்வதியால் அழைக்குகிறாள் பார்வதியால் அழைக்குகிறாள் பரம்பொருளே 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 பார்வதியால் அழைக்குகிறாள் பார்வதியால் அழைத்த போது ஆண்டவனா சிவபெருமான் ஆதிபராசக்தி பார்வதா
பார்வதாதேவி அழைத்த உடனே ஆமோ அம்மை பார்வதாதேவி பகவானை அழைத்தார். அப்படியே அழைத்தார். பகவானே ஐயா இதோ பாருங்க, ஆமா நம்ம பிள்ளையுடைய மேனியெல்லாம் பிணவாடை அடிக்கிறது. உங்க பிள்ளைய வந்து பாருங்க பாருங்க அப்படி என்று சொல்ல ஆமோ உடனே ஆண்டவன் சிவபெருமான் வந்து சரி அப்படியே தொட்டிலை திறந்து பார்க்கிறார். அப்படியே பார்த்தார். பகவானுக்கு தெரியாமல் இருக்குமா? ஆமா ஐயா ஆண்டவன் சிவபெருமானுக்கு தெரியாமல் இருக்குமா? ஆமோ நம்ம பிள்ளை மாயாண்டி சொல்றதை எங்க போயிட்டு வந்திருக்கான்? எங்க எங்க அவன் சுடுகாடு போயிருக்கான். சுட்ட பிணம் தின்று இருக்கான். மையானம் போயிருக்கான். மாட பிணத்தை எல்லாம் தின்று இருக்கான் என்று சொல்லி பகவானோ என்று சொல்லி பகவானோ ஆண்டவன் ஆகப்பட்ட சிவபெருமானே. ஆமா ஐயா ஏ அப்பா ஓ ஓ ஏ சொல்லல என்னப்பா எங்கப்பா போயிட்டு வந்தனே? எப்பா அப்படியே சுடுகாடு போயிட்டு வந்தேம்மா. அப்படியா? ஆமாப்பா. இந்த கைலாச பர்வதத்தில என்ன என்ன ஒரே சவவாடை, ஒரே பணவாடை. பால் பன்னீர் பஞ்சாமிர்தம் சந்தனம் மணக்கக்கூடிய இடத்துல ஆமா ஐயா இப்படி ஒரு பிணவாடையை கலந்து விட்டானே நம்ம குழந்தை. நம்ம பிள்ளை இப்படி ஒரு காரியம் செய்துட்டானே. ஏடா ஐயா ஜோடல, ஆமா நீ கைலையில பிறந்து ஆமா ஐயா நீ கைலாசத்துல பிறந்து சுடுகாட்டுக்கு போகலாமா? வேண்டாம் வேண்டாம். நீ மையானம் போயிட்டு வந்ததால ஆமா இனிமே உனக்கு இங்க இடம் கிடைக்குமா? என்ன என்ன உனக்கு இடம் கிடைக்குமா? கிடைக்க கிடைக்கா கிடைக்கா. மையானம் போனதாலே மகனே மாயாண்டி, மகனே மாயாண்டி மையானம் போனதாலே மகனே மாயாண்டி, மகனே மாயாண்டி மகனே மாயாண்டி, மகனே மாயாண்டி மாணிக்க கையில இடமும் இல்ல மகனே மாயாண்டி, மாணிக்க கையில இடமும் இல்ல மகனே மாயாண்டி, ஐயா போனதாலே மகனே மாயாண்டி மகனே மாயாண்டி, கையில இடமும் இல்ல மகனே மாயாண்டி மாணிக்க கையில இடமும் இல்ல மகனே மாயாண்டி. சுடுகாடு போனதாலே போனதாலே சுடுகாடு போனதாலே போனதாலே ஏய் இங்கு உனக்கு இடமும் இல்ல இடமும் இல்ல எம்மவனே சுடலையா சுடலே ஐயா ஐயா எம்மவனே சுடலையா சுடலே ஐயா இந்த கையில இடமும் இல்ல இடமும் இல்ல நீ பூலோகம் போக வேண்டும் போக வேண்டும் பூலோகம் போக வேண்டும் போக வேண்டும் புறப்படடா எம் மகனே எம் மகனே புறப்படடா எம் மகனே எம் மகனே போக வேண்டும் போக வேண்டும் போக வேண்டும் புறப்படடா என் மகனே என் மகனே புறப்படடா என் மகனே என் மகனே என்று சொன்ன வேளையில என்று சொன்ன வேளையில இத்தனையும் காதில்காது கடவுள் உள்ள சுடலை ஐயா அப்பா அப்பா ஆமோ எப்பா என்னப்பா என்னப்பா இப்படி பண்றீங்களப்பா? என்னப்பா என்னப்பா உங்களுக்கு வேணும்னா என்ன பிறகு பண்றீங்க, அவன் வேண்டானா வேண்டான்னு பேசுறீங்க. வேண்டான்னு பூலோகத்துக்கு போக சொல்றீங்க. ஆமாப்பா நான் போக மாட்டேன், போகவே மாட்டேன். நானும் பூலோகம் போனோமானா போனோமானா இந்த புகழ் பெரிய கையில மாயாண்டி சுடலைக்குத்தான் இந்த ஆதிவள்ளி கையில எனக்கு ஊட்டு போட்டு கொடை கொடுத்தா நான் உடனடியா போவேனப்பா. எப்பா என்னப்பா கைலாச பர்வதத்தில ஆமா ஆமாப்பா மாயாண்டி சுடல இந்த சுடலைக்கு நம் பூலோகம் போனோம்னா சரி எனக்கு ஊட்டு போட்டு கொடை கொடுக்கணும். கொடை விழா கொடுக்க வேண்டும். அப்படி கொடை போட்டு கொடுத்தீங்கன்னா ஆமாப்பா நான் புறப்படுவேன் பூலோகம். அடே அப்பா அப்படியாக சொன்ன உடனே
ஆமா ஆமா பார்த்தார் ஆண்டவன் சிவபெருமான். ஆமா ஐயா ஆஹா, என்னாச்சு என்ன செலவானாலும் பரவாயில்ல, ஆமா பணத்தை பணம்னு பார்க்க கூடாது. காசு காசுன்னு பார்க்க கூடாது ஆமையா, எடுத்து எண்ணி செலவு பண்ணக்கூடாது, கூடாது அள்ளி செலவு பண்ணணும். ஏ அப்பா எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, செலவு பண்ணி இந்த பிள்ளைக்கு ஒரு கொடையை போட்டு கொடுத்துட்டு, கொடையை கொடுத்து இப்படி எப்பா ஆ, கைலாசத்துல மாயாண்டி சுடலைக்கு கொடை விழா கொடுத்து 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 பூலோகத்துக்கு அனுப்பி வச்சிருவோம் உடனே அனுப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி, சரி என் அப்பா என் மகனே ஐயா ஆமா உனக்கு கொடை போட்டு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுவோம்பா, சரி அது வர கொஞ்சம் அமைதியாயிரு ஆமாப்பா அப்படி என்று சொல்லி சொல்லி மாயாண்டி சுடலைக்கு எப்படிப்பா உனக்கு கொடை கொடுக்கணும். எப்படி எப்பா எனக்கு வந்து சைவம் பிடிக்காது, உங்களுக்கு தான் சைவம் பிடிக்கும், எனக்கு அசைவம் தான் பிடிக்கும். ஆமாப்பா, அதனால கைலாசத்துல ஆமா எனக்கு மாமிச படப்பு போடணும். பெரிய படப்பு வேணும். ஆமா, பார்த்து எப்படி எப்படி செய்வீங்களோ நீங்க போடுங்க. சரி உடனே பார்த்தார் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமா. ஆமா ஐயா ஆகட்டும் என்று சம்மதித்து சம்மதித்து மாயாண்டி சுடலைக்கு ஆமையா கைலாச பருவத்துல சரி எப்படி எப்படி தெரியுமா, எப்படி 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 எல்லாம் ஏற்பாடு பண்றாங்க தெரியுமா. எப்படி எப்படி 7 குளத்துல இருந்து மண் அள்ளி கொண்டு வந்து 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 அந்த மண்ணால பீடம் போட்டு பீடம் போட்டு மண்ணால பீடம் போட்டு பீடம் போட்டு மாயாண்டிக்கு ஒரு வீடம், ஒரு வீடம் சுடலை மாடனுக்கு ஒரு வீடம், ஒரு வீடம் முண்டனுக்கு ஒரு வீடம், ஒரு வீடம் அப்படி 3 நல்ல பீடம் அது. முக்கண்ணரே போடுங்கப்பா இந்த மாயாண்டி சுடலைக்குத்தான் மண்ணாலே பீடம் போட்டு வீடம் போட்டு மாயாண்டி என்று பெயர் கொடுத்து வேர் கொடுத்து அந்த போட்டதொரு பீடத்தில் போட்டதொரு பீடத்தில் எப்ப எட்டாத பீடம் போட்டு பீடம் போட்டு எட்டாத பீடம் போட்டு பீடம் போட்டு ஏணி வச்சு மாலை சாற்றி மாலை சாட்டி ஏணி வச்சு மாலை சாற்றி மாலை சாட்டி பீடம் போட்டு பீடம் போட்டு பீடம் போட்டு ஏணி வச்சு மாலை சாத்தி மாலை சாட்டி ஏணி வச்சு மாலை சாத்தி மாலை சாத்தி அப்படி ஆமா கொடை விழா சிறப்பாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில இந்த நல்ல நேரத்திலே அதாவது போன வருஷம் கொடுத்தீங்களா. ஆமா ஆமா, சரி அதாவது 10ஆம் வகுப்பு சரி. நம்ம ஊர்ல ஆமா நம்ம ஊர்ல 10ஆம் வகுப்பு படித்த குழந்தை முதல் மார்க்கு முதல் மார்க்கு குழந்தை மாரிச்செல்வி. மாரி செல்வி. ஆமா, சரி பரிசு 101 ரூபாய் கோயில் சார்பாக வழங்கப்படுகிற. கோயில்ல இருந்து கிடைக்கக்கூடிய பணம் 10 ரூபாயா இருந்தாலும் தான் அது விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷம். அடி அப்பா கோயில்ல இருந்து நமக்கு வந்து அம்மா கிடைக்கக்கூடிய இந்த அன்பளிப்பு வந்து ஆமையா இது வந்து விலை மதிக்க முடியாத பொக்கிஷம். பொக்கிஷா இத பத்திரமா நீங்க வச்சுக்கிடணும். ஆமா எல்லாரும் மார்ச்செல்லி கை தட்டுங்க ஜோர கை தட்டுங்க எல்லாரும். மாரிச்செல்வி முதல் மார்க்கு கொடை விழாவிலே ஆமா ஆமா 10th ஃபர்ஸ்ட் மார்க்கு 10ஆம் கிளாஸ் முதல் மார்க்கு நம்ம ஊர் சார்பாக கரெக்ட் சிறப்பான ஒரு அன்பளிப்பு ஆமையா வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது இருக்கிறது. சபாஸ். அப்படி இருந்து வரக்கூடிய வேளையில என்னய்யா என்ன அடுத்தால 12ஆம் வகுப்பு ஆமா படித்த சீதாலட்சுமி. சீதாலட்சுமி ஆமா, முதல் மார்க் முதல் மார்க் வாங்கின சீதாலட்சுமி. ஜோரா கை தட்டுங்க. ஜோர கை தட்டுங்க. அதாவது நம்ம ஊர் பிள்ளைங்களை நம்ம தான் உற்சாகப்படுத்தணும். ஆமா 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 நம்மளால் முடிந்த ஆமையா கோயில்ல வச்சு சொல்லுவாங்க. சரி கோயிலில் கிடைக்கக்கூடிய பொருள் எந்த பொருளாக இருந்தாலும் அது வந்து விலை முடிக்க முடியாத ஒரு பொக்கிஷம். உண்மையிலே பெரிய வரப்பிரசாதம். சில ஊர்ல பாத்தீங்கன்னா என்னய்யா 3 இளநியை 500 ரூபா கொடுத்து வாங்கிட்டு போவாங்க ஏலம் எடுத்து. ஒரு இளநீ 25 ரூபா தானையா, 3 இளநீ எங்க ஊர்ல 75 ரூபா தானே. சாமி படப்புல வச்ச சரி அந்த ஆப்பிள் பழம் ஒரு பழம், ஒரே ஒரு பழம் ஆப்பிள் பழம் ஒரு பழம் 550 ரூபாய்க்கு வாங்கிட்டு போனாங்க ஒரு ஊர்ல. அடேப்பா ஏலம் மட்டும் 550 ரூபா. அப்ப அந்த பழத்துக்கு மதிப்பு வந்து என்ன
ஐயாவுடைய பாதத்துல இருந்து நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் அது பெரிய வரப்பிரசாதம் இல்லையா? சரி. இறைவனுடைய ஆலயத்தில் கிடைக்கக்கூடிய பொருள் எப்பொருளாக இருந்தாலும் இருந்துட்டாலும் அதான் சொல்லிக்கா, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிது. அடே அப்பா அடே அப்பா. அது வந்து உண்மையான அன்பால் கிடைக்கக்கூடியது. ஐயா, அதை பரிசாக பெற்ற குழந்தைகளுக்கு சரி எங்களது வில்லிசை குழுவின் சார்பாக வாழ்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வாழ்த்துகிறோம். மனமாற வாழ்த்திக் கொள்கிறோம். சரியா? சபாஷ். அப்படியாக இருந்து வரக்கூடிய வேளையிலே பாருங்க, ஆமாம் ஐயா, கையிலே அம்மா பகவான் பாண்டவாகப்பட்டு சிவபெருமான் ஆமா பார்வதா தேவியுமாக ஆமா ஐயா அந்த மாயாண்டி சுடலைக்கு அழகாக குடை விழா போட்டு கொடுக்கிறார்கள். அப்படியே கொடுத்தார். எப்படி எப்படி எல்லாம் போட்டு கொடுக்கிறார்கள் பாருங்க. எப்படி எப்படி அந்த எட்டாத பீடம் போட்டு பீடம் போட்டு பீடம் போட்டு எட்டாத பீடம் போட்டு பீடம் போட்டு பீடம் போட்டு அதிலே ஏணி வைத்து மாலை சாற்றி மாலை சாற்றி அதிலே ஏணி வைத்து மாலை சாற்றி மாலை சாற்றி தார பீடம் போட்டு பீடம் போட்டு ஐயா பீடம் போட்டு ஏணி வைத்து மாலை சாற்றி மாலை சாற்றி ஏணி வச்சி மாலை சாத்தி மாலை சாற்றி போட்டதொரு பீடத்தில பீடத்தில போட்டதொரு பீடத்தில பீடத்தில ஐயா ஒரு கோட்டை அரிசி பொங்கி அரிசி பொங்கி ஐயா மாயாண்டி சுடலைக்குத்தான் ஒரு கோடப்பா போடுவாரா ஓடுவாள அதுல முட்டையோடு முருங்கைக்காயும் முருங்கைக்காயும் முரல் கருவாட சுட்டு வைத்து சுட்டு வைத்து பட்டையில படப்பு போட படப்பு போட நம்ம கடவுள் பிள்ளை சுடலைக்குத்தான் ஐயா சாம நல்ல சாமம் போல ஆமாம் போலை ஐயா சரி சாம வேளையில வேலையில அறுத்தறிய ஆறு கெட்டா ஆரே கேடா எடுத்தறிய ஏழு கோழி ஏழு கோழி ஏ கன்னிக்கோழி முட்டையோடு முட்டையோடு ஒரு கரும் சேவல் படப்பு போட்டு படப்பு போட்டு ஐயா ஏழு நல்ல பரணும் போட்டு பரணம் போட்டு ஏழு நல்ல பரணம் போட்டு அதில ஏமசாம ஊட்டு போட்டு 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 நல்ல பரணம் போட்டு பரணம் போட்டு பரணம் போட்டு ஏவசாவ போட்டு 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 ஏவசாவ போட்டு 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 ஏழு நல்ல பரணிலையோ நீலையும் ஏழு பலி போடுவாரா ஓடுவாள சூளாடு ஒரு பரனு சூழு பன்றி ஒரு பரனு சூளாடு ஒரு பரணு சூழ பண்ணி ஒரு பரணு பாலாடு ஒரு பரனு பாலு பன்றி ஒரு பரனு பாலாடு ஒரு பரணு பால பண்ணி ஒரு பரணு கருங்கடா ஒரு பரணா ஒரு பரணா ஒரு பரணா கருஞ்சேவல் ஒரு பரணா ஒரு பரணா ஒரு பரணா எட்டாத பீடம் போட்டு ஏணி வச்சு மலை சாட்டி ஆமா ஏழு பரன் போட்டு ஆமா ஐயா, ஏழு பரனிலையும் என்ன என்ன சூளாடு ஒரு பரன் சூழு பன்றி ஒரு பரன் ஆமா ஐயா, பாலாடு ஒரு பரன் பாலு பன்றி ஒரு பரன் ஒரு வரன் கருங்கடா ஒரு பரன் செங்கடா ஒரு பரன் ஆமோ துள்ளுமறி ஒரு பரன் தவளங்குட்டி ஒரு பரன் ஆமா ஐயா இப்படி ஏழு வழிகளை எல்லாம் கொடுத்து கொடுத்து ஈசன் மகனாகப்பட்ட இந்த சுடலை மட சுவாமிக்கு ஆமா ஐயா ஏ அப்பா மாயாண்டி சுடல என் சொடலை ஐயா போதும் ஐயா உனக்கு பதுமா இது வேணுமா எப்பா என்ன எனக்கு ஆடு ரத்தம் மாடு ரத்தம் ஆமோ ஆடு கோழி பன்றி எல்லாம் பலி கொடுத்தீங்களே ஆமா ஐயா, எனக்கு இந்த பலி ரத்த பலி மட்டும் போதாதப்பா நீ என்ன வேணுமாப்பா மனுஷனுடைய ரத்த பலி எனக்கு வேண்டும் ஆமோ என்று கோட்ட உடனே ஆமா கைலாசத்துல பகவான் ஆடு கோழி பன்றி எல்லாம் பலி கொடுத்தாரு பார்த்தா ஆமா ஐயா கொடவாக்க வந்த கூட்டம் எல்லாம் என்ன கைலாசத்துல கொடவாக்க வந்த கூட்டம் எல்லாம் என்ன ஐயா மாயாண்டி சொல்ற மனுஷனுடைய ரத்த பலி கேட்ட உடனே ஆமா கொடவாக்க வந்தவங்களாம் தலைதறிக்க ஓட ஆரம்பிச்சான். எல்லாருமே ஓட்டம் பிடிச்சேன் நம்மளை பிடிச்சி பலி கொடுத்துடக்கூடாது. ஆமா ஆண்டவன் சிவபெருமான் இருக்கிறார். ஏ அப்பா ஐயா உனக்கு மனிதனுடைய ரத்த பலி வேணுமா ஆமாப்பா அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக ஓரமாக உட்காரு, சரி அதுக்கு உண்டான ஏற்பாடு பண்றேன் ஆ அப்படின்னு சொல்லி சரி மனிதனுடைய ரத்த
ரத்தப்பலி கொடுப்பதற்கு ஏற்பாடு பண்றாராம். அடே அப்பா. மக்களே அப்படி உட்காருங்க, எல்லாம் அமைதியா உட்காருங்க. கொடபாக்க வந்தவங்களாம் கலைஞ்சு ஓடாதீங்க. ஆமா ஆமா ஆமா, ஆடு சரி பன்றி கோழி எல்லாம் ரத்தப்பலி கொடுத்தாச்சு. ஆமா இப்ப மனுஷனுடைய ரத்தப்பலி கேட்கா, நம்ம பிள்ளை கேக்குறாரு. பயப்படாதீங்க, நீங்க உட்காருங்க சரி அப்படின்னு சொல்லி ஆமா அப்பனாகப்பட்ட இந்த சுடலமாட சாமி ஒரு பக்கமா உட்கார வச்சுட்டு, ஆமா ஐயா கலைஞ்சு ஓடாதீங்க, உட்காருங்க நீங்க எல்லாம் எல்லாரும் அமைதி அமைதி. அப்படி அமர வைத்து விட்டு, சரி எப்பா ஐயா ஐயா மகனே, என்னப்பா? அந்த வரத புடத்து பக்கத்துல உட்காரடா, சரியப்பா. அந்த புடத்து பக்கம் ஆ, போய் உட்கார் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆ, மாயாண்டி சுடலைக்கு என்ன? அந்த ஆ, அந்த ரத்தப்பலி கொடுக்கணும் இல்லையா, மருதத்த பலி அதற்கு உண்டான ஏற்பாடு பண்றாருயா. சபாஸ். எப்படி எப்படி? ஐயா ஓமகுண்டம் வெட்டுவாரா வெட்டுவாரா, ஒரு ஓமகுண்டம் வெட்டுவாரா வெட்டுவாரா, எங்கள் ஆண்ட வேணும் சிவபெருமான் சிவபெருமான் அந்த ஓமனல்ல குண்டத்தில அத்தி சுப்பி ஆளும் சுப்பி நல்ல புளியம் சுப்பி பொங்கல் சுப்பி அரசன் சுப்பி ஆளம் சுப்பி எண்ணெய் 21 வகை சுப்பி எடுத்து வேள்வியில போடுவாரா, அதிலே நாகெண்ணையான் பொங்கெண்ணையா நறு நெய்யை ஒழுக விட்டு அதிலே அக்கினியை பற்ற வைத்து ஐயா எரியுதையா வேள்வியது அந்த வானத்துக்கும் பூமிக்குமா, அந்த வானத்துக்கும் பூமிக்குமா பூமிக்குமா அந்த எரியுது இந்த வேள்வியில, எரியுகின்ற வேள்வியில ஐயா தக்க 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 எரியுதப்பா, அந்த கைலாசம் முழுவதுமே கனல் பறக்கு வேளையில ஆண்டவன் சிவபெருமான் நடந்த வளர்த்த வேள்வியில ஆமா ஐயா கைலாசம் முழுவதுமே கனல் பறக்கிறது, பறக்கிறது. செந்தனல் பறக்கிறது. ஆமோ ஆண்டவன் பகவானுக்கு சரீரம் எல்லாம் வயிற்று கொட்டியது. ஆமா ஐயா உடனே ஆள்காட்டி விரலை எடுத்து எடுத்து அப்படியே நெச்சியை அப்படியே ஆமோ அந்த வேர்வையை எடுத்து எடுத்து அந்த அக்னி குண்டத்திலே அப்படியே சுண்டி விட்டார். அடே அப்பா. அப்படியே நெற்றியில இருக்கக்கூடிய வேர்வையை எடுத்து எடுத்து அக்னி குண்டத்துக்களே அப்படியே விட்டெறிந்தார். ஆ, அப்படி விட்டெறியும் போது ஆமோ பகவானுடைய அந்த வேர்வை துளியானது ஆமா ஐயா அந்த கனலிலே பட்டு பட்டு செந்தனலிலே பட்டு ஆமோ கணீர் என்று ஒரு சத்தம் கேட்டது. ஆ, தண்ணீரை எடுத்து கங்கல்ல போட்டா சத்தம் கேட்கும் பார்த்தீங்களா, ஆமா ஆமா தண்ணியை கோதி எரிகிற அடுப்புல ஊத்துனா என்ன கேட்கும், அப்படியே கணீர் சத்தம் கேட்கும். புரோட்டா மாஸ்டர் ஆம்லெட் போடும்போது தண்ணி ஊத்துவாரு சுருன்னு கேட்கும். கரெக்ட் கரெக்ட். அத மாதிரி போன வாரம் எங்க ஊர்ல ஒரு ஆளு மண்ணெண்ணெய் ஊத்திட்டாரு, அடப்பா கண்ணு தெரியாது. அப்படியா, ஆ, அப்படியே ஆண்டவன் வருவான். ஆமா ஐயா நெற்றியிலே உடம்பெல்லாம் சரீரமெல்லாம் வேர்த்து கொட்ட ஆமா நெற்றிலே இருந்து அந்த வேர்வை துளி எடுத்து எடுத்து அந்த குண்டத்திலே அக்னி குண்டத்திலே விட்டெறிந்தார். அடே அப்பா. விட்டெறிந்த அந்த வேர்வை துளியானது ஆமோ அந்த செந்தனலிலே பட்டு ஆமா ஐயா கணீர் என்ற ஓசையோடு ஆமோ ஒரு பாலகன் பிறந்து வருகிறான். ஆமா ஐயா எப்படி பிறந்து வருகிறான் பாருங்க. அவன் ஒரு கையில அங்கே மணிமகுடா, ஒரு கையில ஐயா மணிமகுடா, மணிமகுடா மறு கையில அவனுக்கு பேய்முகமா, மணிமகுடா அந்த அக்னி குண்டத்தில
வரங்கொடுப்பார் வாத்தி வரங்கொடுப்பார் ஆண்டவன் சிவபெருமா ஆண்டவன் சிவபெருமா அவர் போற்றி வரங்கொடுப்பார் போற்றி வரங்கொடுப்பார் மகனே என் மகனே எப்பா தெய்வ கனியான் பிள்ளை அப்பா நீ தெய்வ பிள்ளையப்பா அதாவது என் மகனாகப்பட்ட சுடலைக்கு என்ன என்ன நீ ரத்தமிட்டு பலி கொடுக்க வேண்டும் வேண்டும் ஆ, நீ ரத்தமிட்டு பலி கொடுக்க வேண்டும் அப்பா ஆமோ எத்துணை பூசைகள் வைத்தாலும் ஆமையா இந்த கனியானுடைய கைவிட்டு ஆமோ இந்த சுடலைக்கு முதன்மையான முக்கியமான ஒன்றப்பா அப்படி என்று சொல்லி வாழ்த்தி வரம் கொடுத்தார் ஆமோ உன் உடம்புல இருந்து எத்தனை சொட்டு ரத்தம் ஆமா நீ மாயாண்டி சுடலைக்கு நீ கொடுத்தாலும் சரி அடுத்த நிமிடமே அது ஒரு சொட்டுக்கு 2 சொட்டாக உன் மனதில் அப்படியே ஊறும் அப்பா அப்பா அப்படியே ஒரு ரத்தம் மறுபடியும் அப்படியே ஊற்றெடுக்கும் அதனால வாழ்த்தி வரத்தை எல்லாம் கொடுக்க ஆமோ அந்த பிறந்து வந்த தெய்வ கனியான் பிள்ளை மாயாண்டி சுடலைக்கு முன்னால வந்து ஆமையா மணி மகுடத்தை எடுத்து மாயாண்டி சுடலைக்கு தட்டுகிறான் அப்படி மணி மகுடத்தை எடுத்து மாயாண்டி சுடலைக்கு தட்டி ஆமோ எப்படி தட்டுகிறான் தெரியுமா எப்பாடி என் கனியான் பிள்ளை ஆமோ அந்த மணி மகுடத்தை கையில் எடுத்து எடுத்து அப்படியே சுண்ட காய்ச்சி அப்படியே அக்னியில சுண்ட காய்ச்சி எடுத்து ஆமா அந்த மணி மகுடத்தை மாயாண்டி சுடலைக்கு தட்டுகிறான் தட்டுற எப்படி தட்டுறா தெரியுமா பாருங்க ஐயா மாயாண்டி சுடலை எப்பா சுடலை எப்பா மாயாண்டி சுடலை எப்பா சுடலை ஐயா மணிவிளக்கில் பிறந்த பிள்ளை பிறந்த பிள்ளை சுடரொளி விழ பிறந்த பிள்ளை பிறந்த பிள்ளை பிறந்த பிள்ளை கடவுள் பிள்ளை சுடலை மாடா மணிவிளக்கில் பிறந்த பிள்ளை பிறந்த பிள்ளை பிறந்த பிள்ளை அந்த பிறந்து வந்த கனியன் பிள்ளை அந்த பிறந்து வந்த கனியன் பிள்ளை மாயாண்டி சுடலைக்கு அப்படி கைய வெட்டி பலி கொடுத்தா நாக்க வெட்டி பலி கொடுத்தா பிறந்து வந்த கனியா பிள்ளையோ மாயாண்டி சுடலைக்கு அப்படியே கைய வெட்டி ரத்த பலி கொடுத்தா நுனி நாக்க எரித்தா 21 சொட்டு ரத்தம் அது கொடுத்தா அப்படி ரத்த பலி கொடுக்கும் போது மணி மகுடத்தை கட்டும் போது என் மாயாண்டி சுட அந்த மணி மகுட சத்தத்தை கேட்டு அவன் மண்டையத்தான் ஆட்டுவானா மாயாண்டி சுடலையப்பா மணிமகுடம் தட்டும் போது மண்குடத்தில் இருந்தவன் மண்குடத்தில் இருந்தவன் ஆட்டுவானா
மாயாண்டிக்கு எப்படி வரம் கொடுக்கிறார் பாருங்க. ஐயா கொல்ல வர்றான் வெல்ல வர்றான், வெல்ல வரோம் கொல்ல வர்றான் வெல்ல வர்றான், வெல்ல வரோம் கொடுக்க வர்றான் அழிக்க வர்றான், கொடுக்க வரோம் அழிக்க வரோம் ஆக்க வர்றான் அழிக்க வர்றான், ஆக்க வரோம் அழிக்க வரோம் அதிக வர்றான் கொடுப்பாரா. அதிக வரோம் கொடுப்பாரா ஐயா சுடலை மாடனுக்கு ஐயா சுடலை மாடனுக்கு கேட்ட கேட்ட வரம் கொடுப்பா. கேட்ட கேட்ட வரம் கொடுப்பா கிருபையுள்ள சுடலைக்குத்தான் கிருபையுள்ள சுடலைக்குத்தான் ஆண்டவனா சிவபெருமா ஆண்டவனா சிவபெருமான் வரங்களை எல்லாம் தான் கொடுத்து வரங்களை எல்லாம் நான் கொடுத்து எம்மகனே சுடலை மாடா மகனே சுடலை மாடா போய் வாடா எம்மகனே மகனே எம்மகனே மகனே புறப்படடா பூலோகம். ஏ ஓடி வாடா என் மகனே என் மகனே ஐயா பரப்படையா போலாகோ நிலை விட்டு போக வேண்டும் போக வேண்டும் பூலோக சீமையில சீமையில் புறப்படடா பரப்படடா என்று சொல்லி சிவபெருமா சிவபெருமான் வாழ்த்தி வரம் கொடுப்பா. வரம் கொடுப்பா கொடுப்பா வரம் கொடுப்பா ஆண்டவனா சிவபெருமா ஏ வாழ்த்தே வரம் கொடுப்பா கொடுப்பா வரம் கொடுப்பா கொடுப்பா ஆண்டவனா சிவபெருமான் அவர் போற்றி நல்ல வரம் கொடுப்பா. புத்தி நல்ல வரம் கொடுப்பா கொண்டதடி கை கொடுப்பா. ஏ முன்னதடி கை கொடுப்பா வரத்தை எல்லாம் வாங்கிக் கொண்டு மாயாண்டி குடவையா எல்லாரும் யாலி டிவியை ஃபாலோ பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இது லைவ் நாளை கழிச்சு பார்த்துக்கலாமா ரெகுலராக வந்துடும். சரி விபூதி பூசிட்டு